சரிதான். எண்ணற்ற மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து தங்களது பாதங்களே பணிந்து தங்கா என் பாதரக்கம் ஆர்வப்பட்டுபடினா என்றென்றைக்கும் தீர்க்க சுகமிட்டு வந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் ஆனால் ஒன்று எனக்கு எனக்கு எதொன்று புரியவில்லை. அம்மாளாகிய சிந்தமணி தாசிக்கெல்லாம் சரி ஓடி வரவழைத்து சொன்னா அப்படியா எனக்கு எதொன்று புரியவில்லை. போய் பார்க்கலாமா? புறப்பட்டு போலாம். மல்லிகை மல்லிகை பார்த்து மலர்க்கும் மந்தாரமணி சொல்லக்கூடிய பாத மலர்களை கொண்டு வந்து பன்னீராளுடைய கலை கருவி பட்டி பொடின முகத்தை துடைத்து அடியால் வந்தனத்தை இருக்கிறோம் தாயி. அப்படியா? ஆமாமா இந்த தாயாருடைய திருவிடை காத கமலங்களை படித்ததால் உங்கள் ஆயுள் காலம் உள்ளவரை சீரும் சிறப்புடன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆசிரமத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ராசவைக்கு முன்னிட்டு தன் தாய் மாதை விட்டு அழைக்கிற தாயே ஏதாவது சந்தோஷம் வச்சுக்கா? அப்படியா? அம்மா காந்தாமணி, அம்மா முத்துமணி, அம்மா என்னம்மா என்ன கேக்குறியா? சரி இங்க பாருமா, இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்? நாம எப்பொழுதுமே என்ன அப்படி வரைக்கிற என்னம்மா இது நமக்கு தெரியாதா? அப்படியா? இல்லையா? அதனால என்னதான் ஓடி ஓடி உழைச்சு ஓடா செஞ்சாலும் ஒரு காசு நமக்கு காலையில சாப்பாட்டுக்கு இருந்தா மத்தியானம் இருக்கிறது இல்ல, மதிய சாப்பாட்டுக்கு இருந்தா ராத்திரிக்கு இருக்கிறது இல்ல. அதனால எனக்கும் வயசாகி போச்சு. நான் மட்டும் எத்தனை நாளைக்கு சம்பாதிச்சு போட முடியும்? அதனால என்ன செய்யணும்? மேல வளர்ந்துட்டீங்க 2 பொண்ணுங்க. நம்ம தொழிலும் தாசி தொழில் உண்மைதான். அதனால ஏதோ மனவிட்டு சொல்லுங்க. மனவிட்டு தாராளமா சொல்றேம்மா. அதனால பிடிக்கிறதே பிடிக்கிறோம். சரி ஒரு புளிங்க பார்த்து புடிச்சு புளியதே அப்படி நல்லா புளியது பார்த்து புடிச்சு புளியது பார்த்து புடி புளிங்க பார்த்து நல்லா புடிச்சு நாமளும் நம்ம காலத்துக்கு 4 காசு நம்ம கண்ணுல பார்க்கணும். குடிச்சாடும். ஆமா யூடியூப் சேனல் செல்வ மாதிரி பிடிக்கணும். ஐயோ அவர் பிடிச்சிட்டே தான் இருக்காரு. புடிச்சிட்டே தான் இருக்காரு. ஒரு புடி பாக்கி விடுங்க. இல்ல ஒருத்தர் ஒரு பேசு படிச்சிட்டு முண்டா அத விட்டா நம்ம
அப்படியா? இனிமேல் காலத்துல வரும் காலத்துல நாமளும் காசு பணம் நகை நட்டு எத்தனை நாளைக்கு இந்த கவரிங் பழகு போடவையும் நாளைக்கு என்ன இல்லாம ஒண்ணுமே இல்லாம இப்படி இருக்கிறது. அதனால இந்த கலிங்கமா தேசத்துல நாமளும் ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால ஒரு காசா போடுறது. அதனால தெரிய போலாம் மகாராஜா இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஏராளமான பொன் பொருள் சொத்து காசு பணம் நகை நட்டு எல்லாம் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இனிமேல என்னால ஒரு அடி இப்படி எடுத்து வைக்க முடியாது. வயசாகி போச்சு. அதனால அம்மா நாங்க இருக்கீங்க கவலைப்படுறேன். அம்மா இருக்கு இடத்த மட்டும் காமிச்சு விட்டுறேன். அதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். அதாவது பாடங்களை கட்டுவதை சொன்னோம் அல்லவா? இது வரைக்கும் வரவில்லை. சீக்கிரமாக சென்று எங்கள் இரு மக்களை வரவழைத்து வா. ஆகட்டும். வேண்டாம் என்று இருவர் மறுத்து சென்று இருந்தால் என் மனதில் ஒரு விருப்பம். என்னப்பா? அதாவது தன்னுடைய அண்ணனானவன் இந்த நாட்டை முடித்து விட்டுக் கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. உன் விருப்பம் என்னங்கண்ணா? அப்பா என்ன சொல்லுகிறாய்? இந்த வயதான காலத்துல நான் இருக்கிறேன். என் மகனாபட்ட உங்களுக்கு நான் பட்டம் சொல்றேன். ஆமா அப்பா, நான் பட்டம் சொல்றது கூட எனக்கு ஆசை இல்ல. ஆனா நாங்க இருவரும் பாடசாலை சென்று பாடங்களை படித்து விட்டு வீடு வரும்போது என் நாட்டு இருக்கிற பல பசங்களாம் என்ன சொல்லுகிறார்? கேவலமா பேசுறாங்க. என்னமா சொல்ற நீ? அடிக்கிறாங்க. என்னமா சொல்ற? எப்படி பேசுறாங்க? எப்படிமா? நீங்க சொன்னீங்க அண்ணா கிட்ட என்னன்னு சொன்னீங்க? இந்த நாட்டுக்கு நீதான் இனிமேல் ராஜாவா இருக்கணும். அதாவது பட்டம் சூட்டி இதுக்கு மேல எனக்கு பதிலா நீதாப்பா இருக்கணும். அப்படி இந்த ராஜ பரிபாலனை நீதான் செய்யணும்னு சொன்னீங்க. அதனால அண்ணன் யோசனை பண்ணாரு. அப்ப பார்க்க பொழுது அண்ணன் வந்து என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? தங்கச்சி, ஒரு ஏன சுமக்கும் பாரத்தை இந்த பூனை நான் சுமக்க முடியுமா? அதனால இந்த ராஜ பரிபாலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணா சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்றியே? என்ன பண்றிய? அதனால அண்ணா சொன்னாரு, ஒரு ஏன சுமக்கும் பாரத்தை பூனை சுமக்க முடியுமா அப்படின்னு அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணா இத்தனை வருஷமாக உங்களை விட்டு எங்கேயும் நான் போனது இல்ல, எனக்கு வெளியுலகம் தெரியாது. அதனால உங்களை விட்டு நான் அண்ணனை விட்டு பிரிய மாட்டேன், உங்களை விட்டு என்னால பிரிய முடியாதப்பா அப்படின்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துறோம். முடிவா? ஆமாப்பா. என்னப்பா முடிவு சொல்ல போற? எடுத்துக்கிறோம். எப்படி? என்னதான் இருந்தாலும் நீங்க தான் எனக்கு முன்ன பிறந்தீங்க. அதனால வந்து நீங்க சொல்ற அப்பா கேட்பாரு. அதனால இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டோம்ல, என்னன்னு பேசிக்கிட்டோம். அதாவது இத்தனை வருஷமா அம்மா முகத்தையே நம்ம பார்க்காம இருக்கல, அம்மா முகத்தையே பார்க்கல. சின்னந்திரு வயதா இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அதனால நமக்குன்னு ஒரு ஆசை. எப்படி தெரியுமா? எனக்கு கல்யாணம் செய்யும் பொழுது ஒரு அம்மா முன்னாடி இருந்து போய்வா மகளன்னு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நம்ம அப்பாக்கு வந்து அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும். சுருக்கமா சொல்ல போனா நமக்கு மாற்றாந்தாய் வேணும். ஆமா,
நாட்டை பட்டம் சூடுறது கூட ஆனா பாடசாலை போகும்போது தாய் இல்லாத பிள்ளைங்கன்னு சொல்லி எங்களை தரகுறையா பேசுறாங்க. அதனால எங்களுக்கு நாடு பட்டம் சூடுறது தங்கச்சி கல்யாணம் பட்டம் சுட்டுறதா இருந்தா நாங்க ஒரு ரோஜன் சொல்லட்டுமா? என்ன சொல்லுகிறாய்? எங்களுக்கு இல்ல நீயே சொல்லு. அண்ணா அதான் நானே சொல்லிட்டேன். அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஆசை பாக்கணும்னா அண்ணா அதாவது இந்த நாட்டுக்கு பட்டம் சூடணும்னா எங்களுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? இதெல்லாம் நடக்கணும்னா எங்களுக்கு வந்து சித்தி வேணுப்பா. ஏமா ஏன்னா என் சித்தனை இருந்தாதான் சித்தனை தாயா இருந்தாதான் என் தங்கச்சி பாடசாலை போகும்போது தண்ணி ஊத்தி முடியும், தலை செய்ய விட முடியும், பொட்டு வைக்க முடியும். ஏப்பா நீ ஆகும்னா தேசம் சார்ந்த பேர நாங்களே செஞ்சுக்கிறோம். அதனால எங்களுக்கு என்ன உண்டு ஒரே ஆசைப்பா, நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும். எங்களுக்கு மாற்றாந்தாய் வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா திருமணம் முடித்துக் கொள்ள சொல்கிறாய். சின்னமா வேணும். வேணுமா? ஆமா சித்தனை தாய் தான் வேணும். அதாவது என் தோழிக்கு செல்ல, அதாவது இப்படி ஒரு பெண் இருக்கும் போது தாங்கள் மணிமுடி சூட்டி மன்னாங்க ஆட்சியாளும் போது நான் போய் சிற்றணி திருமணம் செய்தா நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்தா என்ன கேவலம் பேசுவாங்க உனக்கு? நீ ஆயிரம் என்ன சொன்னாலும் சரி, என் தங்கையாப்பட்ட பள்ளிக்கு பாடசாலை போகணும். நானும் மனதாரா பட்டம் சொன்னோம்னா என்னை சிற்றனை தாய் இருந்தா நாங்க நீ சொல்றது கேட்போம். சிற்றனை தாய் இல்லை என்றால் நாங்க பண்ணிக்க மாட்டோம். நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம், பாடசாலையும் போக கூடாது. யாருமே 2 பேரும் பள்ளிக்கூடம் போக கூடாது. என்ன என்னம்மா நாங்க முடிவு எடுத்துதான் எனக்கு சிற்றனை தாய் எங்களுக்கு வேணும். அப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் பெற்ற தாயை போல இருக்குமா? சிற்றனை கேட்கறது நீதி உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆமா தன் வயதுக்கு பண்ணி மீறி நான் திருமணம் முடிக்கலாமா? நீதியா? சரிம்மா தாங்க முடிவு சொல்லிவிட்டாய். இதுக்கு தகுந்த முடிவு எடுக்கணும். சரிப்பா நீ சென்று வா, அரமனைக்கு செல்லுங்க. பள்ளிக்கூடம் போங்க, போயிட்டு வந்து பாருங்க. ஏனண்டா அதாவது நாட்டுடைய குடிமக்கள் விருப்பம் தெரியாமல் தன்னுடைய மகனும் சொல்றாங்கன்னு சொல்லி திருமணம் படிப்பது மாபெரும் குற்றம். ஆனால் நாட்டுடைய குடிமக்கள் பிறப்பாடு தெரிந்துதான் அதுக்கு என்ன வழிமுறை தெரிந்து வேண்டும். அப்படியே சுத்த போய் பாரு குடிமக்கள்.
ஆடி ஒட்டோட கடமை அதுதானே I do love you. ஆனா எங்களுக்கா ஒரு சின்ன உதவி செய். என்ன பண்ணணும்? உன் நாட்டை அரசர் இருக்கிறாரா? இந்த நாட்டிலயா இருக்கிற? ஏய் அண்டால்ட்டு முண்டா. அதனால மன கவலை போக்கும் மகிழ்ச்சி நாட்டி பெண்கள் வந்து சொல்றியா? போக முடியாதாயா? மகாராஜா ஏய் நானே சொல்லு. மகாராஜா மகாராஜா என்னடா இது? மனக்கவலை போக்கும். என்ன சொல்ற நீ? என்ன பண்றியோ தெரியல. டேய் சொல்றடா. என்ன சொல்றது தெரியல உனக்கு? மனக்கவலை போக்கும் மகிழ்ச்சி நாட்டி பெண்கள் வந்திருக்காங்க. நாட்டிய பெண்களா? ஆமா. ஆடுறது போன என்ன பண்ணுவாங்க? அதாவது என்னுடைய மனைவி இறந்த பிறகு எந்த நாட்டில் நிறுத்தி நடந்தது கிடையாது, பார்த்ததும் இல்ல. அப்படி இருக்க இன்று நாட்டில் சொல்ற இந்த நாட்டியம் வேண்டாப்பா. என்ன பாருங்க, நாட்டிய பெண்கள் அவங்க வந்துக்கிறாங்களா பொம்பளைங்களா? ஆமா, கொஞ்ச நேரம் ஆடுறவங்க நாங்க பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம நாட்டுல எந்த நாட்டியம் பார்த்தது இல்ல. அதனால குடிமக்கள் அதை விட்டு வெளில ஆசைப்படுறோம். அதாவது நாட்டியத்தை ஆட சொல்லுங்க, நாங்க கண்குளிரும் பார்க்கிறோம். பார்க்காத போனா கூட பார்க்காத பரவாயில்ல. எங்களுடைய விருப்பத்துக்கு நாட்டியான்னு சொல்றேன். நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா? நிறைவேற்றி வைக்கிறேன் இருக்கிறோம். இல்ல நாங்க போற போறோம். என்ன பண்ணிட்டோம்? உங்க அரசு என்ன சொன்னாரு? ஏனென்றா அதாவது மக்கள் விருப்பம் மகனுடைய விருப்பம். உங்க விருப்பம் தானே சரி, எதுவும் நடக்கட்டும். சேர் போட்டு உங்களை ஆட்டி எடுக்க சொல்லிட்டாரு. குடிமக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மகாராஜா உள்ள வர சொல்லிட்டாரா? உள்ள 6 மணிக்கு முன்னால ஆடுங்க. அப்படியே அப்புறம் உள்ள வருதுன்னா அப்புறம் பேசிக்கலாம் காலையில. நாட்டி தரம் பாத்துட்டு நல்லா ஆடுங்க. அப்படி எடுத்துட்டு போய் நான் நாட்டியம் வர்றேன்னு வச்சுக்க. நாங்க நாட்டியம் ஆடி அந்த நாட்டியத்து மயங்கள்லாம் என்னமா செய்யறது? அடி பைத்தியக்காரங்களா, நமக்கு தான் இருக்கிறது கை வந்த கலை. எப்பேற்பட்ட ஒரு மயங்காத ஒரு ஆடவனையும் மயங்க வைக்கிறதுனா மதிமயக்கு மை வச்சிருக்கிறோம் அல்லவா? என்ன சொல்ற? பத்திரமா எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்குறேன். அத போய் அப்படியே மாமனார் மயக்கிறது. அதனால அந்த கொல்லிமலை பூசேரி பூல பூசேரி வாங்கிட்டு வந்தோம்ல, பரவாயில்ல. அந்த மதிமயக்கு மை அதை கொடுத்து உங்க கையில கொடுத்து அனுப்புறேன். நீங்க எடுத்துட்டு போங்க. அதை மட்டும் கொடுங்க. எங்க வேடிக்கை பாருங்க. தங்கா நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். குட்டே
தன் முன்னே பரதநாட்டியம் ஆடி இந்த சபைக்கு முன்பதாக தான் கால் தவறி பொய்மையில சேர்ந்து விட்டார்கள். இவன் கருணை தூக்கி தகுந்த தன்மானத்தை கொடுத்து அவன் நாட்டுக்கு வழி அனுப்பி வைப்போம். எந்திரிமா அந்த பெண்ணை கருங்குட்டி தூக்கிவிடும். அதாவது அந்த பெண் கையில ஒருபடி சாதம் சாப்பிட போல இருக்கிறது. ஆனால் இந்த பெண் யாருன்னு தெரியவில்லை. இங்கே கண்முன்னே பரதநாட்டியம் இருக்கிறார். இருந்தாலும் இந்த பெண் என்று யாரு விசாரித்து உங்களையே மனவரை ஏற்று மனதை முடிவு செய்திருக்கிறார். பார்ப்போம். இவன் பேர் பைத்தியம். அவர் கொஞ்சம் பார்த்துட்டு அவரே தூங்குறாரு பேர் தான். உனக்கு என்ன அர்ஜென்ட்? என் பேர் தான் காந்தாமணி தாசி. பார்த்தாயாடா, இந்த அழகான பெண்ணுடைய பெயர் காந்தாமணி தாசி. ஆமா, அதாவது அருகிலும் அறிவுள்ள சிறந்தவள், அறிவற்ற கட்டுவாள் இருக்கிறார். அதனால இந்த பெண்ணை அரபணிக்கு தேர்ந்தெடுத்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆமா, உன்னுடைய பேர் காந்தாமணி தாசி, என் பெயர் என்னது? மாசிராமணி. உன் பேரை கேட்டேன் நானு. பேரை கேட்டனாடி. அதுக்கு எப்படி என்ன அடிக்கிற? பேரை கேட்டேன். ஒரு பேர் கொடுத்து அது போல இருக்குன்னு சொன்னேன். அதனால அம்மா ஆமா, காந்தாமணி தாசி, மாசிராமணி, மாசிராமணி, காந்தாமணி தாசி, மாசிராமணி, மாசிராமணி எப்படி பேர் போட? காந்தாமணி தாசி, மாசிராமணி, காந்தாமணி தாசி. ஆமாடா, பஞ்சியலிப்பட்டி ஓமலூர். அதனால அதாவது எங்கள் முன்னா பரதநாட்டியம் ஆடி வந்தாய். இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணை நான் ஏழு எடுத்து பார்த்தது கிடையாது, என் மனைவி மாண்ட பிறகு. அதனால இப்போது எனக்கு மனைவாக, அதாவது எனக்கு மனைவாக அமைக்க விருப்பமா சொல்லு. சாமி மகாராஜா, இப்பயும் சொல்றேன். என்ன சொல்றேன்? இது வரைக்கும் நீங்க ஒண்டி கட்டியா தான் இருந்தீங்க. ஆமாடா, உங்க பிள்ளைங்களை பாத்து இருந்தீங்க. ஆமா, என் பேச்ச கேளு. அப்படி இப்படி கண்டவள எல்லாம் கண்ணெடுத்து பாத்துக்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு தெரியாத நாளைக்கு அனுபவிப்பேன். இங்க பாரு. அதனால அதாவது என்னுடைய வெக்கமரி இருவரை கேட்டாரல்ல, அதாவது சிற்றணி உனக்கு தேவை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தானே சொல்றேன். எனக்கு என்ன மூஞ்ச பார்த்தா சரியில்லைங்க. உனக்கு நான் மனைவியாக அமர்வதாக இருந்தா, உனக்கு நான் மனைவியாக அமர்வதாக இருந்தா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன செய்யணும்? உனக்கு நான் மனைவி அமர்வதாக இருந்தா எப்பொழுதுமே கையை விடல அப்படின்னு ஒரு சின்ன கையை விட்டுறாத. என்ன கையை மட்டும் விடக்கூடாது. எங்க அதாவது நீ நாடாடக்கூடிய மன்னன் தான் கைவிட்டா என்ன இருக்கிறாய்? நிச்சயமா எதுவும் செய்ய மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, உனக்கு நாம மனைவியாக அமர்வதாக இருந்தா இன்னொரு உதவி செய்யணும். என்னது? என் களத்துல ஒரு தாலி கட்டிடணும். ஓ, அதாவது
திருமங்கலில் சூட வேண்டும். அப்படி திருமணங்கள் சூடாதான் மனைவி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல நாடாள் மன்னர் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுகிறாய். அப்படித்தானே? அப்படியாகட்டும். தாங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது. இருவர் பேர் தான் நாம அரண்மனைக்கு செல்வோம். அப்படியா? ஆமா. போலாம். ஏனென்றா திருமணம் முடித்து விட்டான். அப்படி முடிந்தாலும் என் மனதில் ஒரு விருப்பம். ஏனென்றா எனக்கு முதல் மனைவிக்கு பிறந்தது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 குழந்தைகள் இருக்கிறது. முன்னாடி சொல்ல மாட்டேன். முன்ன ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் பிள்ளையும் பிறந்தது. அந்த அம்மா செத்து போச்சு. அதனால அது செத்து போச்சா? அதுக்கு பிற்பாடு அவர் பாட்டுக்கு இருந்தாரு. அப்புறம் இப்ப மக்களுடைய விருப்பத்திலே உன்னை பண்ணி விட்டார். பிள்ளைகளை பாரு, அவர் பேசல. கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு. அவனெல்லாம் அழகா இருப்பானா? ஆமா. 2 மக்களா? ஆமா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். சரி சரி. அப்படின்னா உடனே மக்கள் மரலாம் பார்க்கணும். ஏங்க மகாராஜா, ஏண்டா பள்ளிக்கூடம் போன பையன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. ஏடா நெசமலுக்கு செத்து போயிட்டா? ஆமாங்க. என்ன சொல்ற நீ? டேய் அவி சாவ மாட்டேன். சத்தா செத்துட்டு போறேன் விடுறா. பாத்தியா? மைய வேலை செய்யுது. அதனால சரி போய் பார்க்காம புறப்பட போகலாம். பாடாச்சாலை சென்று விட்டு நாம வீடு திரும்பலாம். தந்தையார் சொன்ன வார்த்தையே சிற்றட வேண்டும்னு சொன்னான். அப்பா என்ன முடிவு எடுத்துருக்காரா? முன்னாடி பார்த்தா கதவெல்லாம் சாத்தி கிடக்குது. என்னாச்சு ஏதாச்சு தெரியல. தந்தையே நம்ம வர்றது தெரிஞ்சாங்கன்னா கதவு திறந்து வச்சுக்கோ. மகனும் மகளும் வருவாங்களே, பசியோட வருவாங்கன்னு அப்பா நம்மள முன்னாடி நின்று பார்த்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு என்ன தெரியல, கதவெல்லாம் சாத்தி கிடக்குது. பூரா துறவு போட்டுக்குது. நம்மளுடைய அரண்மனை பாருங்க பாருங்க பார்த்து சொல்லுங்க. எங்க வீடு நாங்க தான் சொல்ற பாருங்க என்ன நடக்குது. ஆமா, ஒப்படி 2 கால் தானே? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஒப்படி 2 கால் ஒண்ணு. நீங்க அப்படி எப்ப 2 கால் தான்? 4 கால் இருக்குது பாரு. 2 கால் 4 காலா? அண்ணா என்ன 4 கால் இல்லமா? அண்ணா இந்த ஆள் சும்மா போய் சொல்றாங்க. நம்புங்க. ஆளை பார்த்தா 2 கால். நீங்க பொய்ய சொல்றீங்க. எங்க அப்பா பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறீங்க. எங்களுக்காக எங்க அப்பா காத்துட்டு இருப்பாரு. நீங்க தான் பொய் பேசுறீங்க. நீங்க போய் பேசுறமா? நான் போய் ஒப்பட கதவு திறந்து கொடுக்குறேன் பாரு. வாங்க வர சொல்லுங்க. என்னது மகன் வந்துட்டான். 2 பேரும் வந்துட்டாங்க. மகளே ஆமா, நான் சொன்னது ஆமா, யாரு இந்த ஒரு பொம்பளை இருக்காங்க. இந்த பொம்பளை யாரு?
பொண்டாட்டி தான் சொல்லு. என்ன பையன்? மகளே, யாரு? அதாவது நீங்க இப்ப நாங்க அட இருடி இருமா உனக்கு சித்தன்னு வேண்டி கேட்டல ஆமா அதனால இவன் உனக்கு சித்திமா அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க ஐயோ நீ கேட்ட மாதிரி பாத்தியமா அதாவது ஒருவேளை சொத்துக்கு அந்த கெட்டு தையலையும் சுகத்துக்கு பண்ணி வச்சுக்க எப்படி தாயே நான் பிடிச்சிருக்கேன்ப்பா அருமையா இருக்குது அம்மா ஐய் அம்மா எங்க அம்மா வந்துட்டாங்க எனக்கு அம்மா வந்துட்டாங்க எங்க அம்மா வந்துட்டாங்க ஏய் என்ன மகாராஜா 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 ஆமா என்னப்பா உங்க என்னடா ஆபத்து மகாராஜா மகாராஜா என்னது காட்டல நாங்க வெள்ளாம பண்ணிக்கிறதா சரி காடி புலி சிங்க சிறுத்தை எல்லாம் பாருங்க ஆன தும்பிச்சு வாங்கி வீட்டே வருது ஏண்டா ஆடு தும்பிச்ச கால போட்டு சும்மா ஓடும் அப்புறம் பாருங்க அந்தாம வந்து மேயுது இந்த மிருகமெல்லாம் வந்து அடிக்கிறீங்களா இதை நாங்க நாட்டை விட்டு போறோம் என்னடா எங்க நாட்டுல ஒரு கல்லக்காய் வரதில்ல ஒரு கரம் கட்டை வரதில்ல முந்தானத்தை எங்க பாடி பிடிச்ச பாடி வாங்க அது காட்டு போன வந்துட்டு போயிருச்சு பாடிங்க அதாவது கொள்ளு போட்டா உளுந்து முளைக்குது உளுந்து போட்டா உளுந்து போட்டா கீழே உளுந்தாடா முளைக்கு ஏன்டா அக்கப்பூர் பண்றேன் அப்படி மாதிரி அதனால இப்ப நீ காட்டுக்கு வேட்டைக்கு வர்றீங்களா இல்ல நாங்க நாட்டை விட்டு போறோம் அதாவது காட்டுல இருக்கிற மிருகத்தை காப்பாத்துங்க எங்களுக்கு கொண்டு போடுங்க கண்ணு பண்ணி அதாவது இங்க இருக்கக்கூடிய படைவெளிகளை அழிக்க வேண்டும் அதனால உன்னுடைய விருப்பம் சரிப்பா உங்களுடைய நாட்டுக்கு செல்லுங்கள் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி உங்களுக்கு என்ன தேவை நன்றி செய்கிறேன் அப்படி வேண்டாம் என்ன கத்தி திருப்பி பிடிச்சிருக்கிறான் பாருங்க நீங்க எப்பேரும் ஆளுங்களா இருக்கு ரெண்டு பேரும் சரி விடுங்க எடுத்து போடா எல்லாம் அக்க போட்டாங்க அப்பா அக்கவர்களா நாங்க ஆசைப்பட்ட மாதிரி சிற்றனா தாயா திருமணம் செய்து வந்துட்டீங்க ஆமா இதனால வரைக்கும் குடிமக்களுடைய குறைய தீர்ப்பதா ஆமா 2 செல்வங்களுக்கு குழந்தைகளை விட்டுட்டு ஆமா நாங்க எப்படி போகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டீங்க உண்மைதான் உன்ன மேலே குடிமக்களுடைய குறை தீர்ப்பதற்கு நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா காலையில இருந்து உடனே தங்கைக்கு நாங்களே 2 பேரும் நாங்களே குளிக்கிறது நாங்களே தலை செய்வது ஆமாப்பா இதனால வரைக்கும் பாடசாலை பள்ளிக்கூடம் போனா வாத்தியார் ஏன் லேட் வருது கேட்டா நாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இனிமேல தேவையில்லை அதே எந்த வராதுப்பா ஏய் என் தாய் என் தந்தையார விட மறு திருமணம் செய்த எனக்கு சித்தி எனக்கு அம்மா வந்திருக்குது அதனால அப்பா என்ன நாட்டுல என்ன வேணும்னாலும் சரி நீங்களுக்கு கொடுக்கலாம் ஆமா என்னங்க ஆமா சொல்லுங்க ஏன்னா ஆணையிட்ட மருதனமே நாட்டுடைய குடிமக்களுடைய சரிதான் அதாவது அவர் இடைக்கூடி பயமுறுத்தி அடித்த வடமொழிகள் அளிக்கிறது இந்த வடமொழிகளை அளிக்கிறாயா இல்ல நாங்கள் நாட்டை விட்டு செல்வதற்கு கேட்கிறாய் அதாவது நாட்டுடைய குடிமக்களை காப்பது ஒரு மண்ணுடைய கடமை ஆமா அப்படி இல்லாவிட்ட மண்ணாக இருப்பது அழகல்ல சரி அதனால நான் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி அனைத்தும் அந்த குடிமக்கள் வந்திருக்கிற குடியமர்த்தி வருகிறேன் அது வரைக்கும் என்னுடைய 2 மக்களையும் 2 கண்களை போல பாதுகாத்து வரைக்கும் இது வரைக்கும் விட்டு பட்டு கிடையாது என்னங்க எதுக்கு நீ மனம் கலங்குறீங்க என்னைக்கு நரமணி இப்படி அடி எடுத்து வைக்கிறேன் இருவருமே என் மக்கமார்கள் உண்மைதானமா இங்க பாருங்க கரெக்டாதான் தாயா எனக்கே ஒரு குறை இருந்தாலும் உன் மக்கள்
உன் மக்கள் இருவர்களுக்கும் எந்த குறை வராதுங்க. பெற்றாதான் தாய் இல்ல, பெக்க விட்டாலும் தாய் தான். அதனால எனக்கே ஒரு குறை இருந்தாலும் உன் மக்களுக்கு எந்த குறை வராது. இங்க பாருங்க, உன் மக்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க. சரி, நீங்க வேட்டைக்கு போய் திரும்பி பார்த்து பாருங்க, அப்ப எப்படி இருக்கிறாங்க. ஆகட்டுமா? ஏன்னா என்னங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க, நீங்க வேட்டைக்கு போயிட்டு திரும்பி பாருங்க, அப்போ உன் மக்கள் எப்படி இருக்கிறாங்க. மாசமா வச்சிருப்பாங்க. ஆகட்டும். அதாவது 2 பேச்சு உனக்கு கருவெடுத்து கொடுக்கிறேன். அம்மா, அதாவது தாயும் சொல்லையும் கட்டாதையும் மறுபடியும் கேட்க வேணுங்க. சரியப்பா, அம்மா நீங்க போங்க, நீங்க போங்க. அம்மா போட்டாங்க பாத்துக்க, நீங்க போங்க. அம்மா எங்களுக்கு போதுக்கு மேல எங்க அப்பாவே எங்களுக்கு வேண்டாம். எங்க அம்மா தான் எங்களுக்கு வேணும். சரிம்மா, என்ன மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கல. சரிம்மா, அவ்வளவு நம்பிக்கை இருந்தா அதிகமா நீங்க போடுமா. போங்க, நீங்க போயிட்டு வாங்க. சென்று வருகிறோம்மா. பாய் பாய். சென்று வருகிறோம். போயிட்டு வாமா. பயப்பட்டு பாத்தீங்க. இப்படி ஆகட்டும். ஆகட்டுமா? அம்மா அதனால எனக்கு இந்த அரமனையில எந்தெந்த ரூம் இப்ப எப்படி, எது சமையலறை, எது படுக்கறை, எது பெட்ரூம், ஆமா, கொஞ்சம் நேரா தண்ணி வாங்க, போலாம், அள்ளிக்கிட்டு போலாம். மொத்தம் ரூம் சுத்தி காமிங்க. ஆமா, தாயே, அரண்மனைக்குள்ள நம்மளுடைய அரண்மனை இருக்குது. சரி, அந்த அரண்மனைக்குள்ள நீ எங்கனாலும் போ, எங்கனாலும் வா. நாங்க பள்ளிக்கூடம் போறது, பாடசாலை படிக்கிறது லேட் ஆச்சு. நாங்க 20 ரூபா பாடசாலை படிச்சு விட்டு அப்புறம் வந்து எல்லாம் சுத்தி காட்டுறோம். இருடா பையா. மகனே, தாயே, நீ இது வரைக்கும் பள்ளியறைக்கு போனேன். ஆமா, இன்னைக்கு பள்ளியறைக்கு வேண்டாமா? ஏமா, என்ன காரணம்னு கேட்டா, ஆ, இது வரைக்கும் நான் அந்த கேஸ்லயே சமையல் செஞ்சு 3 தினம் ஆவி 8 மாதிரி என்ன இது வரைக்கும் இந்த கேஸ்லயே நான் சமையல் செஞ்சு யாரு அப்படி எனக்கு ஒரு அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அடுப்பு வச்சு இறக்கிறோம். அதனால எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ப்பா. என்னமா செய்யணும்? போய் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போய் விரல் வெட்டிட்டு வரியா? ஏமா, நான் இது நாள் வரைக்கும் நாங்க பாடசாலை தவிர நாங்க விரல் வெட்டது எப்படி தெரியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் வந்து நான் இல்ல உன் தங்கச்சிக்கு இருக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வாப்பா. இல்லம்மா. ஆமாப்பா. ஆமாடா கண்ணு. நான் ஒருவேளை நான் ஒருத்தி எப்படிடா செய்வேன்? அம்மா அரண்மனைக்கு புதுசு. எந்த ரூம் எப்படி இருக்கு எனக்கு எப்படி தெரியும்? எந்த பொருள் எந்த நேரத்துல இருக்குன்னு தெரியும். தங்கச்சி போயிட்டு வரேன் தங்கம். அப்படியா? தங்கா, அண்ணா சொல்லுங்க அண்ணா. போலாமா போலாமா? என்னண்ணா? ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க பள்ளிக்கூடம் வர வேண்டாம், பாடசாலை படிக்க வர வேண்டாம். ஏண்ணா? ஏன்னா நம்ம சிற்றன தாயாருக்கு நம்மளுடைய அரண்மனையில எங்கெங்க பொருள் என்னங்கிறது தெரியாது. சரி, அதனால இன்று ஒரு நாளைக்கு மட்டும் சிற்றன தாய்க்கு நீ எங்கெங்க பொருள் இருக்குது, இந்த அரண்மனையில யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீ இன்னைக்கு எல்லாம் சுத்தி அடையிற. அண்ணா கூறு கேட்டண்ணா. சும்மா சும்மா சித்தி சித்தின்னு சொல்லாதுங்க. அவங்க நம்மளுக்கு அம்மா. சித்தி சித்தின்னு சொல்லக்கூடாதுண்ணா. சரி, ஆமா. அம்மா தங்கச்சி விட்டுட்டு நான் பள்ளிக்கூடம் நீங்க போயிட்டு வாங்க, அம்மா கூட இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அம்மா, என்னப்பா? அதனால நான் ஒருவனே இன்னைக்கு மட்டும் பாடசாலைக்கு போய் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். நானும் பக்கத்துல என் தங்கச்சி என்ன பிரியாம என்னைக்குமே என்ன பிரிய மாட்டோம். அதனால இதோ ஒப்படைக்கிறேன். என் பள்ளிக்கூடம் போயிட்டு நான் வரும்போது என் தங்கச்சி சந்தோஷமா வச்சிருக்கோம். போடா பைத்தியக்காரா. ஆமா, என்னைக்கு அரமனை என்னைக்கு அரமனை அடி எடுத்து வச்சேன் அப்பி அவள் என் மகள். எனக்கே ஒரு குறை இருந்தாலும் உன் தங்கைக்கு எந்த குறையும் இருக்காது. நீ மனக்கவலை வேண்டாம். இப்ப எப்படி இருக்கிறா? நீ பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி பாரு, அப்ப எப்படி இருக்கிறான். ஆமாமா, பள்ளிக்கூடம் பாத்து ஏன்னா தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லி நாங்க 2 பேரும் வளர்த்தலான்னு என் அப்பா. அதே போல என் தங்கச்சிய நான் ஒரு அடி வச்சதுல ஒரு பேசுனது இல்ல, நான் பாசமா வளர்த்துருக்கிறேன். பாத்துக்கம்மா. போயிட்டுமா? போயிட்டு தங்கா, அண்ணா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அம்மா சொல்ல பேச்செல்லாம் அம்மா கேட்கணும். இருக்காங்க, எனக்கு எந்த பயமே போயிட்டு கிடையாது. வாடா. அம்மா எந்த வேலை சொன்னாலும் நான் கேட்டுட்டு நான் எதுக்கு நான் இருக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்கண்ணா. சரி. மகளே, அண்ணா அம்மா சொந்த மாதிரி முடிக்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். அதனால அங்க வாமா. சொல்லுங்க. இந்த நாட்டுல
எல்லாம் கொலகாரர் நிறைய இருக்கிறாங்க, கொள்ளை அடிக்க நிறைய இருக்கிறாங்க. அப்படியா? சரிம்மா. நாட்டுல ரொம்ப எக்கச்சக்கமா பெருத்து போச்சு. ஆமா. கொலகாரு கொள்ளை அடிக்கிறீங்க, நகை கட்டுறீங்க, திருடுறது, இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. சரிம்மா. நீ என்ன பண்றேன்னா என்ன பண்ணிட்டோம்? இந்த நகையில போட்டு கட்டி வச்சு வாடி தங்கம். அப்படியா? ஆமா, கொண்டு சரி, உங்க பேச்சு நான் மறு பேச்சு சொல்ல மாட்டேமா. எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டு உடனே ஓடி வரேன். வரேன்.